ஹாய்ங்க. உங்கள தாங்க பார்க்க வந்தேன். ஏய் வாமா, என்னையா தேடிட்டு இருந்த? என்னாச்சு? அதுவா? நீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்டாக் பத்தி, மியூச்சுவல் ஃபண்ட் பத்திலாம் பேசுறீங்க. சரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அத பத்தி இன் டெப்த் நாலேட்ஜ் வேணும் எனக்கு. அதுக்கப்புறமா அந்த கம்பெனி பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இதுவாகுமோ, அதுவாகுமோன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதான் ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க, பார்த்துப்பாங்கன்னா, ஆனா அதுலயும் சில ஃபேக்டர் கன்சிடர் பண்ணணும். ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும். அதை தாண்டி இன்ட்ரா ட்ரேட்லயும் என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தா. எனக்கு ஒரு டைவர்சிஃபைடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், ஈஸி அக்சஸாக இருக்கணும், ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும். ஆனால் அது ஸ்டாக்காகவும் மியூச்சுவல் ஃபண்டாகவும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஓ, உனக்கு இந்த 2 உலகத்துலக்கும் நடுவுல ஒரு பெஸ்டான திங் தேவைப்படுதுல? எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் வேணும். எப்பயாச்சும் இடிஎஃப்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்க? அதை பற்றி அவ்வளோவா தெரியாதே. ஸோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், நீங்கள் இப்போ கம்ப்யூட்டரில் ஏதோ பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அப்போ அந்த ஸ்கிரிப்ட் அது சும்மா மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மாசான தம்ப்நெயில் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நம்ம இன்னைக்கு இடிஎஃப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. நான் உங்கள் விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன், க்ரோ தமிழ் சேனல்ல இருந்து. ETF என்ன? நம்ம பேசிக்ல இருந்து பார்க்கலாம். ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டே ஒரு சின்ன ட்விஸ்டோட இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து மணி பூல் பண்ணி வேரியஸ் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? இதுவும் அப்படிதான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயே உங்களால் இடிஎஃப்ஸை வாங்கவோ விற்கவோ முடியும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு இல்லாத, அதாவது ரெகுலராக மியூச்சுவல் ஃபண்டுக்கு இல்லாத 2 ஃபீச்சர் இடிஎஃப்ஸ்க்கு இருந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் உங்களால் இடிஎஃப்பை வாங்கவோ விற்கவோ முடியும் அந்த ட்ரேடிங் டே ஃபுல்லாகவே. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி கிடையாது இல்லையா? எண்ட் ஆஃப் த டேல வாங்கணும்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. பட் இப்போ அதே அடுத்து இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாசிவ் மேனேஜ்மெண்ட். பாசிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இதில் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். அதாவது நிஃப்டி 50லையோ இல்லை சென்செக்ஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ நிஃப்டி 50ல் இடிஎஃப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸில் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ஷேர் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கேட்கவே நல்லா இருக்குல்ல? பட் இது எப்படி ஒர்க் ஆகும்? அது எப்படி அந்த டாப் 50 கம்பெனிஸில் நம்மளால ஒரு ஸ்லைஸ் வாங்க முடியும், அதை பற்றி பார்க்கலாம். இடிஎஃப்ஸை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக பிரேக் டவுன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் தீமோ இல்லை ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸஸோ வச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிட்ஸை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ இப்போ வாங்குற செக்யூரிட்டிஸை ஷேர்ஸாவோ இல்லை யூனிட்ஸாவோ பிரித்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை பை ஆர் செல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஈஸியாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் புரோக்கர் மூலியமாக உங்களால் அதை வாங்கவோ விற்கவோ முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதுக்கும் அதாவது இடிஎஃப்ஸ்க்கும் உங்களுக்கு NAV இருக்குது, அதாவது நெட் அசெட் வேல்யூ இருந்துட்டு இருக்கு. அண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் இதில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட NAV உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அதாவது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இடிஎஃப்க்கு எவ்வளோ டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி த்ரூ ஆல் த ட்ரேடிங் டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் த ETF உங்களுக்கு ரொம்பவே வெர்சடைலாக தான் இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ETF பற்றி பார்த்ததுல சில பேருக்கு இது ஸ்டாக் மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணலாம். சில பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு கூட தோணலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட், ETF இது மூணுத்துக்கு இருக்கான டிஃப்ரென்சஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் விசஸ் ETF அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இதே நம்ம ETFல இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்கும். பட் இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ETF-க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, ETF ட்ரேடிங் டேல மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம் விற்கலாம். பட் இதுவே மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நெட் அசெட் வேல்யூவில் மட்டும்தான் உங்களால் வாங்கவோ விற்கவோ முடியும். அண்ட் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டை விட ETFக்கு உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஸ்டாக்குக்கு இன்னும் சிக்னிஃபிகண்ட்டாக சில டிஃப்ரென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கண்ட்ரோலில் பேசலாம். கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டாக் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ஒரு நல்ல கண்ட்ரோல் வச்சுக்கும். அதுக்கப்புறம் தான் ETF, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். பட் இதே வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டரை பத்தி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான் கேரி பண்ணும். பட் இதுவே வந்துட்டு உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை இடிஎஃப்லையோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரிலேட்டட் ரிஸ்க் என்ன இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும். இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு புஃபே போறீங்க. அந்த புஃபேல இருக்க இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுவே நம்ம ஒரு ப்ரீ பேக்டு லஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். பட் இடிஎஃப்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டை ஒரு காம்போ மீலா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இடிஎஃப்ஸ். டைப்ஸ் ஆஃப் இடிஎஃப்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து மேஜரா வந்து 4 பிரைமரி கேட்டகரிஸ் இருந்துட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து கோல்ட் இடிஎஃப், செகண்ட் ஒன் ஈக்விட்டி இடிஎஃப், மூணாவது டெட் இடிஎஃப், நாலாவது இன்டர்நேஷனல் இடிஎஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்ட் இடிஎஃப் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ரியல் கோல்டான பேக் பண்ண ஒரு ஸ்கீம், ஒரு ஃபண்ட் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டை விட கோல்டு இடிஎஃப்ஸ் மேல மக்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அதோட குவாலிட்டினாலையும் அதோட ரீசேல் வேல்யூ ஈவன் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காகவும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது ஈக்விட்டி இடிஎஃப்ஸ். ஈக்விட்டி இடிஎஃப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸஸை ட்ராக் பண்ணும். அதாவது இப்போ நிஃப்டி 50யோடது இல்லை அந்த மாதிரி வந்து இண்டெக்ஸஸை ட்ராக் பண்ணி பண்ணுறனால ஒரு மல்டிபிள் கம்பெனி ஸ்டாக்ஸில் வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஈக்விட்டி இடிஎஃப்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெட் இடிஎஃப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வர மாதிரியான ஒரு இடிஎஃப் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாக ஒரு ஸ்டெபிளைஸ்ட் இன்கம் வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இதில் தான் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இதுவே நம்ம டெட் மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணுறதை விட இது வந்து கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னே சொல்லலாம். இடிஎஃப்ஸ் வித் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு குளோபல் மார்க்கெட்லேயும் வந்து உங்களால் ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்க முடியும்னா வேண்டாம் நான் சொல்ல போகிறோம். இடிஎஃப்ஸ் வித் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது இங்கே மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இடிஎஃப் உங்களுக்கு அதுக்கான சான்ஸையும் கொடுத்துட்ருக்கு டு டேஸ்ட் த எக்கனாமிக்ஸ் அவுட் சைட் த இந்தியா. இடிஎஃப்ஸோட பேசிக்ஸ் பற்றி உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டைப்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருந்துட்டுருக்கு. இந்த பெனிஃபிட்டாக இருக்குமோ, ஒருவேளை அதுவாக இருக்குமோ, அந்த மாதிரி நீங்கள் எதை யோசிக்கிறீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இடிஎஃப்ஸோட பெனிஃபிட் பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம லிக்விடிட்டியை பற்றி பேசலாம். லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லும்போது உங்களால் வந்து ஈஸியாக வந்து இதை லிக்விடேட் பண்ண முடியும். அதாவது மார்க்கெட்டில் வாங்கவோ விற்கவோ முடியும். ஏன்னா த்ரூ அவுட் த டே உங்களுக்கு வந்து அதை வாங்குறதுக்கான விற்கிறதுக்கான சான்சஸ் இருந்துட்டுருக்கனால காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை விட உங்களுக்கு இடிஎஃபோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு எடுத்துக்கிறோம்னா இடிஎஃப்ல 0.32லேருந்து 35% வரைக்கும் இருக்குது அப்படின்னா இதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2% வரைக்குமே இருக்கும். இடிஎஃப்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கும். டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டெய்லி ஹோல்டிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபோர்த் ஒன் ஈஸி ஆஃப் அக்சஸ். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் குளோபல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எது கேட்டாலும் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் அசட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அக்சஸை வந்துட்டு உங்களுக்கு இடிஎஃப் கொடுத்துட்ருக்கு. பெனிஃபிட்ஸ் நம்ம ஒரு 4 விஷயத்தை பற்றி பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் எப்படி இருக்கும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இடிஎஃப்ஸ்லேயும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியே வந்து மார்க்கெட் ரிலேட்டட் ரிஸ்க் இருந்துருக்கு. ஸோ என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது, இப்போ ரிஸ்கே இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஸோ இல்லை இடிஎஃப் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. ஸோ என்ன மாதிரியான ரிஸ்க் இருந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க். இப்போ மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இடிஎஃப்ஸோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அது எல்லாமே இருந்துகிட்ருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான ரிஸ்க்கும் அந்த இடத்துல இருந்துட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர் அப்படின்னு சொல்கிறோம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இடிஎஃப் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒருவேளை அதை ரெப்ளிகேட் பண்ணுறதுல ஏதாவது டிஃப்ரென்ஸ் அண்ட் டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ராக்கிங் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே ரொம்ப ஹைலி ட்ரேடட் இடிஎஃப்ஸாக இருக்காது. ஒருவேளை லோ ட்ரேடிங் இடிஎஃபாக இருக்குது அப்படின்னா அதை வாங்குறதோ விற்கிறதோ ரொம்பவே கஷ்டமான விஷயமா ஆகிறதுக்கான சான்சஸும் இருந்துகிட்ருக்கு. இதை தாண்டி
கரன்சி ரிஸ்க். இப்போ நம்ம வந்து ETF வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்போ வந்து நம்ம ஃபாரின் கரன்சி இருக்கும்போது உங்களுக்கு அந்த கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸும் இருந்துட்டு இருக்கு. அதனாலேயும் சில ரிஸ்க்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன மாதிரியான ETF எடுத்தாலும் சரி, இப்போ கோல்டா இருக்கட்டும், டெட்டா இருக்கட்டும், இல்லை ஈக்விட்டியா இருந்தாலுமே இந்த மாதிரியான ரிஸ்க்ஸ் வந்து கண்டிப்பா இன்வால்வ் ஆகி தான் இருக்கும். லிக்விடிட்டி இது ஒன் ஆஃப் த ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த லிக்விடிட்டி வந்து வால்யூம் பேஸ் பண்ணி விற்கணும் வாங்கணும் அப்படின்றனால வந்து உங்களால் அட் டைம்ஸ் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்துட்டுருக்கு. இன்னொரு ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனிக் செல்லிங் அண்ட் ஃபோமோ பையிங். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது ETFஸில் நம்ம மார்க்கெட் ரேட்ஸ் தான் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம கண்டுக்காமல் விட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ ரொம்ப லாஸில் போயிட்டு இருக்கோம், ஐயோ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வாங்குறதுக்கோ திடீர்னு விற்கிறதுக்கான டெசிஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுக்கான சான்சஸும் அதில் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் வந்து பேனிக் செல்லிங் அண்ட் ஃபோமோ பையிங் அப்படின்னு சொல்கிறோம். உங்களோட ETF வந்துட்டு கோல் பேஸ் பண்ணியிருந்தாலும் டெட் பேஸ் பண்ணியிருந்தாலும் வேறு என்ன ETFஸாக இருந்தாலும் டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்த மாதிரியானதாக வரப்போகுது. இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏமா விஷ்ணுபிரியா, நீ வந்து ETF பற்றி சொல்லியிருக்க, பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லியிருக்க, எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும்லாம் சொல்லியிருக்கலாம், ஓகே. ஆனாலும் டாக்ஸை பற்றி யார் பேசுவா? நான் தான் பேசுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்போவுமே வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது, அதுலேருந்து என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் இருக்க போகுது, எவ்வளோ வரி கட்டணும், அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி இதுக்குமே வந்து டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ ETF உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட்ஸ் வரலாம், இந்த நேம் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இப்போ ஈக்விட்டி ETFஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் பே அவுட் வரதுக்கான சான்சஸ் இருந்துட்டு இருக்கு. அட் டைம்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம டிவிடெண்ட்டை வந்து உடனே வித்ட்ரா பண்ணாமல் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மாக வந்துட்டு லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதை தாண்டி வேறு என்ன மூலயமா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ETF-ஐ விற்கும் போது வந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் தான், ஒன்று வந்து டிவிடெண்ட், இன்னொன்று வந்துட்டு சேல் பண்ணும்போது கிடைக்கிற ப்ராஃபிட். ஸோ இது ரெண்டை தான் வந்துட்டு நம்ம வே ஆஃப் இன்கமாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், இதுக்கான டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்க போகுதுன்றதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ETFஸில் வந்து டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டிவிடெண்டை வந்து நம்ம எங்கே ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் இன்கம் அண்டர் அதர் சோர்சஸில் வந்துட்டு இன்கம் ஃப்ரம் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அதையும் ஆட் பண்ணி நம்ம ஜென்ரலாக உங்களோட நீங்கள் எந்த டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டில் வரீங்களோ அந்த ஸ்லாப் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியான டாக்ஸஸ் வந்து பே பண்ணுவீங்க. பட் இதுவே கேபிட்டல் கெயினாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா அப்படின்னு பார்க்கணும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, அதாவது இப்போ ETF வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை 1 இயர்க்குள்ளேயே வாங்கி விற்றுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்குள்ளே வந்திருக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு விற்கும் போது அப்படின்னா. பட் இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லும் போது 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ETF-ஐ ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் விற்று அதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம அதை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னாலும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னாலும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் வந்து வேறு வேறு விஷயமா தான் இருந்துட்டு இருக்க போது, வேறு வேறு பெர்சன்டேஜாக தான் இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா எவ்வளோ டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். செக்ஷன் 111A படி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் உங்களுக்கு வந்து ஜூலை 23, 2024க்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா வந்து 15% வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டாக இருந்துட்டு இருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ETFல இருந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைச்சிருக்கு அப்படின்னா 20% வந்து டாக்ஸ் ரேட்டு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செக்ஷன் 112A படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது உங்களோட அசட்டை ஜூலை 23, 2024க்கு முன்னாடி விற்று உங்களுக்கு LTCG அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்திருக்கு அப்படின்னா வந்து உங்களோட டாக்ஸ் ரேட் 10%-ஆக இருந்துட்டுருக்கு. இல்லை அதுக்கப்புறமா விற்று அதுக்கப்புறம் தான் அதில் கெயின் வந்திருக்கு அப்படின்னீங்கன்னா வந்துட்டு 12.5% வந்து டாக்ஸ் ரேட்டாக இருந்துட்டுருக்கு. ஓகே, இப்போது ஒரு ETF-ஐ நீங்களே எப்படி வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மேபி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் லைக் ETFனா என்ன டைப் இருந்துட்டுருக்கு, அதோட டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ ETF-ஐ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியான ETF-ஐ நம்மளால் எப்படி செலக்ட் பண்ணணும், அதுக்கு சில செக்லிஸ்ட் இருக்குது. அந்த பேசிக் செக்லிஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஓரளவுக்கு உங்களால் வந்து இந்த ETF கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட்டு உங்க இடிஎஃபோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அதுலேருந்து growth வேணுமா? இன்கம் வேணுமா? இல்ல டைவர்சிஃபைடா இருக்கணுமா? என்ன மாரியான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றத யோசிங்க. 2வது இடிஎஃபோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவ கன்சிடர் பண்ணுங்க. ஜென்ரலாவே வந்துட்டு உங்களுக்கு இடிஎஃப்ல உங்களுக்கு லெஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இருக்கும் கம்பேர் டு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ நீங்க வந்து இதையும் ஒரு தடவ கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க அந்த இடிஎஃபோட லிக்விடிட்டிய அனலைஸ் பண்ணணும். இப்ப இதுவே வந்துட்டு நீங்க சம்டைம்ஸ் வந்து ஹை ட்ரேடிங் வால்யூம் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நேரோவரா இருக்கும் அதோட பாத். இதுவே நீங்க லோ ட்ரேடிங் வால்யூம் எடுக்கிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு அதுல லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அடுத்து நீங்க இடிஎஃபோட பெர்ஃபார்மன்ஸ ரிவ்யூ பண்ண பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இடிஎஃப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதுல ஏதாவது ட்ராக்கிங் எரர் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, அதே மாரி அந்த ஃபண்ட் மேனேஜரோட ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸையும் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, இல்லையா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்ப இந்த இடிஎஃப் ஃபாலோ பண்ண போற இண்டெக்ஸோட பேஸ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இப்ப வந்து ஒரு இண்டெக்ஸஸ நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு ஒரு இடிஎஃப் சொல்லுது அப்படின்னா, அது வந்து உங்களோட கோலுக்கும், இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மேட்ச் ஆகுற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கா? அப்படின்றதையும் நீங்க டிஃபைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இன்னுமே ஈஸியா இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம இடிஎஃப்ஸோட பேசிக்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்னன்ற மாதிரியான விஷயங்கள பார்த்திருக்கோம். இப்போ ரியல் டைம்ல இடிஎஃப்ஸ எப்படி வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்குன்னு ஒரு டிமேட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்குன்னு நீங்க வந்து ஒரு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த அக்கவுண்ட் மூலியமா தான் உங்களால இடிஎஃப்ஸ வாங்கவோ, விற்கவோ முடியும். அதாவது இடிஎஃப்ஸ ட்ரேட் பண்ண முடியும். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணுங்க இடிஎஃப்ஸ் பத்தி. இப்ப நம்ம நெறைய வந்து லைக் செக்லிஸ்ட் சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் இப்படிலாம் இருந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாரி செக்லிஸ்ட் கம்பேர் பண்ணி, உங்களோட கோல் கம்பேர் பண்ணி எந்த இடிஎஃப்பா இருந்தா நல்லாருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆர்டர பிளேஸ் பண்றது தான். ஸோ உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல லாகின் பண்ணி, நீங்க வந்து இடிஎஃப்போட டிக் பார் யூஸ் பண்ணி நீங்க உங்களால வந்துட்டு இடிஎஃப்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்க வந்துட்டு நார்மலா வந்துட்டு லிமிட் செட் பண்ணியும் பண்ணலாம். இல்லன்னா வந்துட்டு மார்க்கெட்ல எப்படி இருக்குன்றத உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணியும் நீங்க தாராளமா வாங்கலாம். அடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட மானிட்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதாவது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஓகேவா இருக்கா அப்படின்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேல ஒரு ஐ வச்சுட்டே இருந்தீங்கன்னா, இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் ஸ்டார்ட் வித் ஸ்மால். ரொம்ப நெறைய இன்வெஸ்ட் பண்ணாம, கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நீங்க வந்து சரியான டிரெக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்களா அப்படின்ற அந்த ஒரு செல்ஃப் அனலைசேஷன் கொண்டு வந்துருங்க. டோட்டலா இடிஎஃப்ப கன்க்ளூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட டைவர்சிஃபைடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு மேஜிக் கீன்னு சொல்லலாம். அதுவும் வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவா, டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஒரு மாடரேட் ரிஸ்க்ல ஒரு குட் ரிட்டர்னோட வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா, கண்டிப்பா இடிஎஃப் வந்து ஒரு நல்லாவே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லாமே வந்து பியூர்லி உங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான். நீங்க வந்து எப்படி வந்து இடிஎஃப் ஒர்க் ஆகுது, அதோட பேசிக் என்ன, இடிஎஃப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க விஷ்ணுபிரியா. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.